தினமொரு வசனம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 8-9. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுடன் வாழ்ந்த ஒருவர் நல்ல தேவ பக்தியுடன் வாழ்ந்தார். அவர் அடிக்கடி தேவன் இருக்கின்றார் என்றும் அவர் எல்லாவற்றையும் கவனிக்கின்றார் என்றும் தனக்கு தெரிந்தவர்களிடம் கூறுவார். ஆனால் அவரை தெரிந்த நாத்திகர் ஒருவர், தேவன் இருக்கிறார் என்றால் அவரை எனக்கு காண்பியுங்கள் என்று கிண்டலாக கூறினார். அதற்கு அவர், நான் தேவனை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் தேவனை அடையாளம் கண்டு கொள்ள உங்களால் இயலவில்லை என்றார். இயேசுவோடு தேவன் இருந்தார். தேவனை அவர் தினமும் வெளிப்படுத்தினார். ஆனாலும் தேவன் வெளிப்படுவதை யாருடைய கண்களும் காணவில்லை. தேவன் உயர்ந்த குணங்கள் வாயிலாகவும் சிறந்த வாழ்க்கை முறைகள் வாயிலாகவும் மேன்மையான செயல்கள் வாயிலாகவும் தம்மை காண்பிக்கின்றார். ஆயினும் ஜனங்கள் வல்லமையான செயல்கள் வடிவில் மட்டும் அவரை பார்க்க விரும்புவதால் தேவனை காணும் கண்கள் பலருக்கு குருடாகவே உள்ளன. ஒரு மனிதன் அன்பு, தாழ்மை, இரக்கம், அமைதி, சாந்தம், நற்குணம், பரிசுத்தமான செயல்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் போது அங்கே தேவனை காண்பிக்கின்ற மனிதனாக அவன் இருக்கின்றான். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். அவரிடம் தெய்வீக குணாதிசயங்களும் தெய்வீக தரமான செயல்களும் வெளிப்பட்டன. சூரியனை பாராமலே சூரிய வெளிச்சத்தின் வாயிலாக சூரியன் இருப்பதையும் சூரியன் வெளிப்படுவதையும் உணர முடியும். ஆவியின் கனிகள் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியா இருக்கின்ற தேவன் ஒரு மனிதனோடு இருப்பதை வெளிப்படுத்தும் அடையாளங்கள். ஒருவரோடு தேவன் இருப்பதை தேவனுக்குரிய நற்சுபாவங்களும் தன்மைகளும் அவரிடம் இருப்பதை வைத்து உணரலாம். இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னபோது அவரிடத்தில் பிறர் காண நேர்ந்த உயர்ந்த குணங்களையும் சிறந்த செயல்களையுமே குறிக்கின்றது. ஆம், பிறரிடம் தேவன் இருப்பதை காணும் கண்கள் நமக்கு வேண்டும். பிறருடைய கண்களுக்கு நம்மோடு தேவன் இருப்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும் ஆர்வமும் நமக்கு வேண்டும். அநேகம் பக்தி செயல்கள் அல்ல, தெய்வீக குணங்களின் வாழ்க்கையே தேவனை வெளிப்படுத்தும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய குணநலன்களையும் பண்பு நலன்களையும் பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.